உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட போராடினவர்கள் தேடியும் காணாதிருப்பாய். எதெல்லாம் உங்களோடு போராடுதுங்க? யாரெல்லாம் உங்களோடு போராடுறாங்க? நீங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? போராடி போராடி தொடர்ந்து போராடி போராடி உங்களையே நீங்க தக்க வச்சு கொண்டு இருக்கீங்க. அப்படித்தானே? உங்களையே நீங்க காப்பாத்திட்டு இருக்கீங்க. கொஞ்சம் விட்டா என்ன அடிச்சிடுங்க, என்ன அது தாக்காம பார்த்துக்கிறேன், விட்டா என்னையும் அடிச்சிடும், ஒன்றுமே இல்லாம பண்ணிடும், அதனால நான் போராட வேண்டியதா இருக்கு. இப்படிதான் போராடி போராடி என் குடும்பத்தை நான் பாதுகாக்கிறேன். இப்படிதான் போராடி போராடி வேலையை பாதுகாக்கிறேன். இப்படிதான் போராடி போராடி என் வியாபாரத்தை காப்பாத்துறேன். இந்த பிரச்சனைகள் இல்லைன்னா என்னை விழுங்கிடும், ஒன்றுமில்லாமல் பண்ணிடும். எவ்ரிடே போராட்டம் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, தொடர்ந்து என்னை அழித்து விட வேண்டும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறது கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆகிறேன் போராடி போராடின்றீங்களே. இந்த போராட்டம் தேவனால் நிறுத்தப்படுது. இனிமே உங்களோடு போராடினது நீங்க பாருங்களேன், எல்லாமே தேடி பார்த்தா கூட கிடைக்காது. நம்ம ரொம்ப கோபப்பட்டா என்ன பண்ணுவோம்? திட்டுவோம்ல, ஒளிஞ்சு போன்னு சொல்லுவோம்ல, தொலைஞ்சு போ அப்படின்வோம்ல. அதுதான் உண்மையிலேயே நடக்க போகுது. உங்ககிட்ட போராடின அத்தனையுமே ஒளிஞ்சு போகுது. ஏன்னா தேவன் வந்துட்டார். தேவன் அத்தனை போராட்டங்களையும் உங்களை ஒண்ணுமே இல்லாம பண்ணணும், உங்களை அழிக்கணும்னு வந்திருக்குதுல்ல, அதை தேவன் என்ன பண்றாருன்னா தொலைத்து விடுகிறார். அது உங்க கண்ணு முன்னாடி இருக்காது. யாக்கோவுக்கு மொத்தம் 4 மனைவிகள், 13 குழந்தைங்க, 12 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு. அப்ப பாருங்களேன், 4 மனைவிகள்னா 4 குடும்பம் மாதிரி தானேங்க. யாக்கோபு ஒரு சாதாரண வேலைக்கு தான் போனாங்க. சாதாரண வேலையில தான் இருந்தான். எந்த மாதிரி வேலைக்கு போனா? ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒருத்தர்கிட்ட போய் சம்பளத்துக்கு இருந்தான். எப்படிங்க பார்த்தோம்? எப்படிங்க குடும்பத்தை அவன் நடத்தியிருப்பான்? அதிசயமா இருக்குல்ல. யாக்கோபு எப்படி குடும்பத்தை நடத்தினான்னு தெரியல. 13 குழந்தைங்க, 4 மனைவிகள், ஒரு சின்ன வேலை, ஆடு மாடு மேய்க்கிற வேலை. அவரும் எப்பேற்பட்டவர்னா, அவங்க ஓனரு 10 தடவை சம்பளத்தை மாத்தினாரு. சம்பளம்னா பணமாலாம் கொடுக்க மாட்டாங்க, வெள்ளி காசாதான் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சம்பளம் என்னன்னா, இந்த ஆடு போடுற குட்டி, இந்த கலர் குட்டி போட்டுச்சுன்னா நீ எடுத்துக்கோன்னு சொன்னாரு ஓனர். அது மாதிரி 10 தடவை அவர் குட்டியோடைய கலரை மாத்தினாரு. அப்ப எவ்வளவு கஷ்டம் இல்ல? ஒரு ஆடை பார்த்து நீ புள்ளி உள்ள குட்டி போடுன்னு சொல்ல முடியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட போராட்டம் யாக்கோபுக்கு. ஆனால தேவன் உதவி செய்தார். தேவன் எப்படி உதவி செய்தார்? போராட்டம், அவன் போராடின போராட்டத்துக்கு தேவன் உதவி செய்தார். நீ புன்னை மரம், வாதுமை மரம், அர்மோன் மரம், அதோடைய கொம்பெல்லாம் உடைச்சி ஸ்ட்ராங்கா எந்த ஆடு இருக்கோ அந்த ஆடு வரும்போது, அந்த ஆடு குட்டி போடும்போது அது கண்ணு முன்னாடி போட்டு வைப்பா அப்படின்னு அவர் உதவி செய்தார். அவங்களும் தொடர்ந்து ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. உடனே ஒரு நாள் கனவுல தேவன் என்ன சொன்னார்னா, நீ கிளம்பு, உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடு. ஏன்னா நம்ம யாக்கோபோடைய அப்பா பெரிய பணக்காரர், ஈசாக்கு. அவங்க தாத்தா ஆபிரகாம் ஒரு பெரிய பணக்காரர். நீ ஏன்ப்பா இங்க கஷ்டப்படுற? கிளம்பு. எதுக்கு யாக்கோபு இங்க வந்திருந்தா? அவங்க அண்ணன் அங்க இருந்தா கொலை பண்ணியிருப்பான். இவன் அவங்க அண்ணனை ஏமாத்திட்டு வந்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஓகே, உங்க 2 பேரையும் நான் சமாதானத்தை ஏற்படுத்துறேன், தைரியமா நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இந்த போராட்டத்தை முடித்து வைத்தார். இந்த மாதிரி சின்ன வேலையில நீ கஷ்டப்படுற கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது, நீ கிளம்பிடு அப்படின்னு தேவன் அந்த போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். தேவன் ஏதோ ஒன்று பண்ண போறாருங்க, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் உங்க போராட்டங்களுக்கு. சரிங்களா? ஐயோ, நிம்மதியா தூங்க கூட முடியலங்க, எப்ப பார்த்தாலும் போராட வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா அது தாக்கி நம்மள அழிச்சிடுமோ பயமா இருக்கு. இல்லை, தேவன் அது தொலைந்து போகும்படி செய்வார். நீங்க தேடி பார்த்தா கூட கிடைக்காது. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.